நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனக்காவலர்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. 1178 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் வன அதிகாரி, அடுத்து கார்டு, அடுத்து அதோட கார்டு வித் லைசன்ஸ், அதாவது டிரைவர்ஸ், இவங்களுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருந்தாங்க. இவங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-12 பேர்த்துக்கு மேலே கேட்டிருந்தாங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இவங்களோட பணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவங்க வந்து செலக்ட் ஆகி ட்ரைனிங் முடிச்சுட்டு, அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பகுதிகள்லேயும் இருக்கக்கூடிய காடுகளில் வன காவலர்களாகவும், வன அதிகாரியாகவும், வன காவலர் அதோட அந்த அதிகாரிகளுக்கு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்ஸாகவும் பணியமர்த்தப்படுவாங்க. அதாவது மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 17 மாவட்டங்களில் காடுகள் இருக்குது, அடர்ந்த காடுகள் இருக்குது. இந்த 17 மாவட்டங்களில் தான் இவங்களுக்கான பணிகள் இருக்கும். இந்த பணிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் வெட்டி கடத்துறது. இப்போ நம்ம சமீபத்தில் அந்த ஆந்திராவிலலாம் வந்து நம்ம தமிழர்களை போய் மரம் வெட்டி கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன அதிகாரிகளை பிடிச்சாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மரம் வெட்டி கடத்துறவங்கள பிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து விலங்குகள் வேட்டையாடுறது. விலங்குகளை வந்து காட்டுக்குள்ளே போகிற டூரிஸ்ட்டு போயிட்டு விலங்குகளை வேட்டையாடுறது. அதுக்கடுத்து வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறது. இது எல்லாத்தையும் தடுக்கிறது, ரோந்து போய் இது எல்லாத்தையும் தடுக்கிறது தான் இந்த வன அலுவலர்கள், வன காவலர்கள், வன அதிகாரிகளோட பணி வந்து இதுதான். மரம் வெட்டி கடத்துறது, விலங்குகளை வேட்டையாடுறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, இது எல்லாத்தையும் தடுக்கிறது இவங்களோட முக்கியமான பணி. இப்போ சமீப காலமாக இன்னும் சில பணிகளையும் அவங்க செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனத்தை தாண்டக்கூடிய விலங்குகளை ரிட்டன் மீண்டும் காட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதாவது ஒரு சில நம்ம இந்த ஊட்டி இந்த மாதிரி இடங்களில் வந்து சாலை ஓரங்களுக்கு யானை வந்துருச்சு, இதுமாரி ஒரு சிறுத்தை வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி விலங்குகளை மீண்டும் வனத்துக்குள்ளே அவங்க இருந்த இடத்துக்கு கொண்டு போய் அனுப்புறது தான் இவங்களோட பணி. அடுத்து ஆபத்தில் சிக்கக்கூடிய விலங்குகளை வந்து மீட்டெடுக்கிறது. இப்போ வந்து ஒரு கரடி வந்து ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துருச்சு, இல்லை ஒரு கரடி குட்டி வந்து விழுந்துருச்சு, யானை குட்டி விழுந்திருக்கும். அதை வந்து பள்ளத்தில் இருந்து மேலே அதோட இனத்துக்கும் அவங்களோட இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட பணி. இதுதான் ரொம்ப முக்கியமான பணி. இந்த 5 பணிகளை தான் இவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் இவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து வேட்டை தடுப்பு காவலர்கள்னு ஒரு பிரிவு இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாம் வந்து இப்போ புதுசாக செலக்ட் ஆகி போகிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, காட்டை பற்றியே ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. அப்படிங்கிறது வந்து அந்த காட்டில் என்ன மிருகங்கள் இருக்குது, எந்த மிருகம் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பற்றிலாம் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங்லேயே சொல்லிடுவாங்க. நாம் என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த மிருகத்தை போய் நேரடியாக வந்து எதுவுமே செய்ய மாட்டோம், நேரடியாக போய் நம்ம பிடிக்க மாட்டோம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ நிறையா இருக்குது. அதுக்கான சமிக்கைகள் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஒரு யானை வருது அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வு நமக்கு கிடைக்கும், ஒரு யானை ஒரு வழித்தடத்தில் போயிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம புதுசாக போகிறோம், நாம் அதை பற்றி பயப்படவே தேவையில்ல. இன்னொன்று, நம்ம என்ன தான் ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டாலும் ஃபீல்டில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அது யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டை தடுப்பு காவலர்கள்னு ஒரு பிரிவு இருக்காங்க. இந்த பிரிவை சேர்ந்தவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஏரியாக்களில் நான் சொன்ன 17 மாவட்டங்களில் அந்த 17 மாவட்டங்களோட கிராமப்புறங்கள், அதாவது அந்த காடு பகுதியிலே வசிக்கிறவங்க, அந்த காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வேட்டை தடுப்பு காவலர்கள்னு பேர். இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் தான் வனத்துறை அதிகாரி, வன காவலர்கள், அடுத்து வந்து வன காப்பாளர்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து எல்லோரும் என்ன தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாலும் இந்த வேட்டை தடுப்பு காவலர்களோட உதவி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து வனத்துக்குள்ளே செய்ய முடியாது. ஏன்னா அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஃபஷன்ஸ், இது வந்து அவங்களுக்கு தொழில், அவங்க காட்டிலே இருந்தவங்க. நாம் வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் காட்டுக்கு போகிறதுக்கும் 25 வருஷம் ட்ரைனிங் காட்டுக்குள்ளே இருந்து ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கும் எப்படி இருக்கும். அதனால் வந்து நாம் வந்து புதுசாக போகிற வன அதிகாரியோ சரி, வன காவலர்களோ சரி பயப்படவே தேவையில்ல. இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்க தான் வந்து நமக்கு வந்து என்ன மிருகம் வருது, என்ன பிரச்சனைங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை செய்கிறதுக்கான உத்தரவு போட்டாலும் நமக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது அவங்க தான். நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்ல. அடுத்து வந்து வன காவலர்கள் வித் டிரைவர்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணி அப்படின்னா, அந்த வனத்தில் வந்து அதிகாரிகளை ஒரு இடத்துல வந்து இந்த ஜிப்சி இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஜிப்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜிப்சி வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஜிப்சி ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ்
அவங்களுக்கு அந்த பணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட டியூட்டி ஆஃப் த நேச்சர் இதுதான். இந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அஃபென்ஸு, வன வளங்களை வந்து கையகப்படுத்த யாராவது முயற்சி பண்ணுறது. உள்ளே வந்து இப்போலாம் ஒரு சில இடங்களில் வந்து மலைப்பிரதேசமாக, ரொம்ப மலைப்பிரதேசம், ரொம்ப அடர்ந்த காடுகளுக்குள்ளே வந்து கிரானைட்டு கிடைக்கிது, கனிம வளங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த பகுதியில் வெட்டி எடுக்கிறது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் தடுக்கிறது இந்த வன அதிகாரிகள், காப்பாளர்கள், வனக்காவலர்களோட பணி. நன்றி.